வணக்கம் and welcome to Cook with Martina. நல்லா இருக்கீங்களா? ஒரு டேஸ்டியான காஷ்மீரி சிக்கன் கறி தான் இன்னைக்கு செய்ய போறோம். ஒரு pan எடுத்துக்கலாங்க. அதுல ஒரு 3 to 4 ஸ்பூன் அளவுக்கு நீங்க எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புல கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா தேவை. 2 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு இதை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசா கட் பண்ணிருக்கேங்க. அதை இப்போ சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரியாணி இலை 2 சின்ன சைஸை சேர்த்திருக்கேங்க. அதையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பின்ன லேட்டர் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சிக்கன் கறினாலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அண்ட் இந்த குழம்பை நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வேற எதையுமே நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்க. 2 தக்காளியை பெருசா கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்க போறோம். பெப்பர் பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகத்தூளையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை சேர்த்து இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ண விடலாம். கடையில பிரியாணி மசாலான்னு விற்பாங்க. ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. அதுல 1 ஸ்பூனை சேர்த்து அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகுற வரைக்கும் நீங்க மிக்ஸ் பண்ணுங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்தனோட அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆகுங்க, அடி பிடிக்காது. ஒரு 4 பச்சை மிளகாயை பாதியா வெட்டி சேர்த்திருக்கேன். இந்த கிரேவி செய்யறதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. அதை இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் ஜாஸ்தியா கூட நீங்க சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த 1/2 கிலோ கண்டிப்பா பத்தவே பத்தாதுங்க, இன்னும் ஜாஸ்தியா தேவைப்படும். ஆனா வீடியோல காட்டுறதுனால நான் 1/2 கிலோல மட்டும் செஞ்சிருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிரை சேர்த்து நீங்க நல்லா இதோடய கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன். அதை இப்ப சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ண விட போறோம். சிக்கன் ரொம்ப குவிக்கா அது குக் ஆயிடுங்க. பார்க்கறதுக்கே யம்மியா இருக்கு இல்லைங்களா? கொஞ்சமா கொத்தமல்லியை சேர்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சிக்கன் கறி ரெடியோ ரெடி.